ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டிசம்பர் 25th. விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மாலுக்கு கிளம்ப போகிறோம். நான் இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலாக ஸ்வர்ணா அப்படிங்கிற பிராண்டில் வந்து அஜியோலேருந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டபுள் லேயர்டு டாப் மாதிரி இருக்கும் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காஃப் லென்த் இருக்குது. இது வந்து காலர் நெக்குங்க. காலர் நெக் கிட்ட குட்டி குட்டியாக வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டாப், அதுக்கப்புறம் வந்து துப்பட்டா செட்டு. இதுதான் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் துப்பட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து இதோட துப்பட்டா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நான் இந்த ட்ரெஸ் ப்ரிஃபர் பண்ணேன். பாருங்களேன், குட்டி குட்டியாக வந்து எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம். நான் அதை வந்து ஒரு சில்வர் கலர் லெகின் இல்லை ஒயிட் லெகின் கூட பேர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். வாங்க நம்மளோட நாள் எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். மாலுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஆட்டோ, அதுக்கப்புறம் நான் ராகேஷ் அனிருத் மட்டும் வண்டியில் வந்துட்டோம். இப்போ உள்ளே போயிட்டு மாலில் அவங்கள நம்ம மீட் பண்ணலாம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால ஹாலிடேவா எக்கச்சக்கமான கும்பல் இருக்குது. எனக்கு இந்த வீடு தெரியல, எதுவும் வாங்கணும்லாம் ஐடியா இல்லை. குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கலான் இருக்கோம். போய் வாங்குவோம். போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் கிருத்தியாவுக்கு ஃபோன் பண்ணேன். அவள் சொன்னேன் நான் உள்ளுக்குள்ளே வெஸ்ட்டு சைட் கிட்டே இருக்கேன், அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து போகணுமா. எப்போவுமே அமனோரா மாலில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மார்க்கெட் போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி நான் நிறையா வீக்கெண்ட்ஸ்லேயும் பார்த்துருக்கேன். அதே மாதிரியே ஏதாவது என்ன சொல்கிறது ஃபெஸ்டிவல் டைமில், ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் உங்களுக்கு 25th அதுக்கப்புறம் 1st வரைக்குமே ஃபுல்லாக ஹாலிடே தானே, அதனால தான் அந்த மார்க்கெட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான கடை இருந்தது. உங்களுக்கு வந்து துணி கடை இருந்தது, ஆக்சசரிஸ் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு டாய்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய குட்டி குட்டியாக சேட் ஐட்டம்ஸ் கடை எல்லாமும் இருந்தது. கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரில. நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே இருக்கிற கடையிலலாம் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அங்கே பெருசாக வாங்கினதில்லை. பட் சில ப்ராடக்டோட ப்ரைஸ் கேட்குறப்ப எனக்கு கொஞ்சம் அது ஜாஸ்தி மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் அந்த மார்க்கெட்டில் எதுவும் இது வரைக்கும் வாங்கினதில்லை, வெறும் விண்டோ ஷாப்பிங் தான். அதே மாதிரியே அங்கே ஒரு பெரிய லான் ஏரியா இருக்கும். அங்கே ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் லைட்டிங் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ வெஸ்ட் சைட் கிட்டே வந்துட்டோம். அவங்க எல்லோரும் உள்ளே இருக்காங்க, போய் பார்க்கலாம். நான் உங்ககிட்ட ட்ரெஸ் காமிச்சேன்ல, இதுதான் அந்த ட்ரெஸ். எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதுதான் இருந்தா கிருத்திகா அத்விகா எல்லாரையும் பார்த்தேன். பாருங்களேன், கிறிஸ்மஸ்க்கு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே இந்த மாலில் வந்து என்ன ஃபங்க்ஷன்னாலுமே இப்போ வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு இந்த டெக்கரேஷன் இருக்குது. நியூ இயர் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இது நடக்குமா, அது பேர் என்ன, Jan 26th ரிப்பப்ளிக் டேக்கு வந்து அழகாக ஃபுல்லாக ஃப்ளாக் எல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க டெக்கரேஷன். நல்லா ஸ்பெண்ட் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதேமாரி அங்கே பாருங்கள், ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவை வந்து லைவாக நிற்க வச்சுருக்காங்க. எல்லோரும் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. நம்ம போகலாம். நம்ம இப்போ வந்து பேட்டாவில் இருக்கோம். கிருத்திகாவுக்கு ஏதோ சைஸ் பார்க்கணுமா. ஆன்லைனில் வந்து சில ஷூஸ் பார்த்துருக்கேன்னா சைஸ் பார்த்துட்டு போகலான்னு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸுக்கு வந்திருக்கோம். ட்ரெண்ட்ஸில் வந்து 70% ஆஃபர் போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான கும்பலாக இருக்குது. போய் நம்ம ஏதாவது பார்க்கலாம், நல்லா இருந்தால் வாங்கலாம். நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. டிஷர்ட்ஸ்லாம் 499 போட்டிருக்கோம். இந்த ஸ்வெட் ஷர்ட்ஸ்லாமும் இருக்குது. குழந்தைங்களுக்கு அந்த பக்கம் இருக்கும், ஸ்ட்ரைட் கார்னரில். வாட்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் செக் பண்ணோம். அழகாக இருக்குடி.
काटे நல்லா இருக்கு சைஸ் ஆப் கட் பண்ணு இந்த சைஸ் இருக்கலாம் என்ன கேட்டால எடுத்துக்கறனா எடுத்துக்கோ அழகா இருக்கு இல்ல ஒண்ணு வேணா கட் பண்ணிடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுட் கோர்ட் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பயங்கர ஃபுல்லாக இருக்குது எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி வேறு பேர் என்ன கிறிஸ்மஸ்க்கு ஹாலிடேவா அதனால பாருங்களேன் ஃபுல்லாக இருக்குது நாங்கள் இடம் கிடச்சி உட்காந்து விட்டோம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ரோல்ஸு சோலே பட்டூரை இது எல்லாமே சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியாச்சு 20 minutes ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதான் வெயிட் பண்ணிட்டு நானும் அனிருத் ஆக்சுவலி ஒரு இடத்துக்கு போய் கேம்ஸ் விளையாடலாம் போனீங்களே ஆமாம் கேம்ஸ் போனோம் அங்கே வந்து நானும் அனிருத் ஒரு ஸ்நாக்கும் ஒரு கீச்சைனும் ஏற்றோம் இந்த கீச்சைன் சாப்பாடு வந்து செம்ம ஜாலியாக போச்சுங்க எப்படி 4 to 5 hours டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோன்னே தெரியல நாங்கள் கரெக்டாக உள்ளே வந்தோம்ல நாங்கள் 2 வீலரில் வந்தோம் கிருத்திகா வெஸ்ட் சைட் கிட்ட வான்னு சொன்னால அப்போவே என்ன டிசைட் பண்ணிட்டோன்னா போய் மீட் பண்ணிவிட்டு அத்விகா அனிருத் ராகேஷ் ரமணன் அதுக்கப்புறம் அதித்தி எல்லாரையும் வந்து ப்ளே ஏரியாவுக்கு அமுச்சு விட்டுட்டோம் ஸோ அவங்க ஜாலியாக அங்கே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அந்த டயத்தில் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வெஸ்ட்டு சைட் போனோம் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஸோ அதுக்கப்புறம் சரிவா ட்ரெண்ட்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்ஸ் போனோம் அங்கே வந்து அத்விகாவுக்கு மட்டும்தான் வாங்கினோம் அத்விகாவுக்கு வந்து டாப்ஸ்லாம் வாங்கினோம் ஒரு 3-4 டாப்ஸ் வாங்கினோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து மேக்ஸ் போயிட்டு குட்டீஸ் அதித்தி அதுக்கப்புறம் அதித்தி அப்புறம் சஷாங்க் அதுக்கப்புறம் வந்து அனிருத் 3 பேருக்கும் வந்து ட்ரெஸ் வாங்கினோம் ஆக்சுவலாக அனிருத் அந்த டிஷர்ட் தான் அவன் வந்து நியூ இயர் அன்னைக்கு போட்டுக்கிட்டான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பேட்டா போயிருந்தோம் பேட்டாவோட பிராண்ட் இருக்குல்ல சில பிராண்ட்ஸ்லாம் இருக்குது அந்த பிராண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து சைஸ் வந்து சம்டைம்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணுறப்போ சில சைஸில் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா போயிட்டு என்னென்ன பிராண்டுக்கு வந்து என்னென்ன சைஸ் நமக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் ஏன்னா பேட்டாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசானில் இருக்கும் அதே மாதிரி ரேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி பேட்டாவை விட ஆன்லைனில் நமக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் ஸோ சைஸ் கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும் நம்ம வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிருத்திகாவும் போயிட்டு எங்களுக்கு மேட்ச் ஆகிற சைஸ் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு வந்தோம் நியூ இயருக்கு ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நான் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்லேருந்தே ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் நியூ இயர் சார்ந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஏப்ரல் வரைக்கும் ட்ரெஸ் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா என்னோடய ரெசல்யூஷன் ஏன்னா ரொம்ப வாங்கி வச்சுருக்கேன் ஒரு கொஞ்ச நாளைக்காவது கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் கிறிஸ்மஸ்லேருந்து மார்ச் வரைக்கும் நான் எந்த ட்ரெஸ்ஸும் வாங்க போகிறதில்ல அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னும் இருக்கேன் இது பார்த்திங்கன்னா மனோராவில் வந்து ஒரு பெரிய லான் ஏரியா இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல அங்கே வந்து கான்சர்ட் நடந்தது ஹாய் மக்களே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னால் என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன்னா நாங்கள் வந்து மாலுக்கு போனோம் ஆக்சுவலாக கிருத்திகா இங்கே வந்திருந்தால அவள் வந்து ஒரு 10 days இருந்தா அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 days இருந்தாங்க ஸோ அந்த டயத்தில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஜஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நாங்கள் அன்றைக்கி மாலுக்கு போனப்போ என்னென்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா அனிருத்க்கு ட்ரெஸ் வாங்கினோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்விகாக்கு அதித்திக்கு மோட்டோக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கினோம் பட் பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ட்ரெஸ்ஸஸ் நான் எதுவுமே வீடியோ எடுக்கல ஏன்னா நாங்கள் வந்து அவள் 10 days இருந்தாலா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போனோம் அதே மாதிரியே பிஸியாக இருந்தோம் ஸோ என்னால் வந்து அப்போது நான் என்னென்ன ட்ரெஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத மாலில் வாங்கினதை என்னால் உங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியல சரி அந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தோன்னா அப்படியே அப்ரப்டாக இருந்தது சரி ஓகே ப்ராப்பராக ஒரு எண்டிங் கொடுத்துடலாம் இல்லைனா உங்களுக்கும் புரியாது இல்லை என்னடா திடீர்னு அப்லோட் பண்ணியிருக்காங்க திடீர்னு தனியாக இருக்க மாதிரி வீடியோ வருது திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும்ல ஸோ அதனால ஒரு என்ன சொல்கிறது கரெக்டாக பேசிடலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதே மாதிரியே நான் குட்டி குட்டியே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணியிருந்தேன் அது அப்படியே ரேண்டமாக இது இல்லாமல் ஒரே டைத்தில் நான் வாங்கினது கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்பப்போ வாங்கினது அதை ஜஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் வாங்கியிருந்தேன் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒரு 2 monthsக்கு மேலே ஆச்சு ஆனால் இன்னும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல
2 மாசமா 3 மாசம் ஆயிருக்கும்ல. 3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ யூஸே பண்ணல. இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டர். இது வந்து நான் மிந்த்ரால வாங்கினேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000. பட் நான் வாங்கின டயத்தில் நான் ஒரு 650க்கு இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வாங்கினேன். ஒரு மாதிரி நல்ல குஷன்டாக இருக்குது, ரப்பர் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். நல்லா இருக்குது இது. ஆக்சுவலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த விட்டு கூட. அதே மாதிரியே grip உங்களுக்கு நல்லா இருக்கு. இது என்னோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் எக்கச்சக்கமாயிடுச்சு, பயங்கர ஹேர் ஃபாலுங்க. சரி என்னதான் பண்ணலான்னு நானும் என்னென்னமோ ஹேர் ஆயில் இது அது 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 என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் எதுக்குமே எனக்கு ரிசல்ட் கிடைக்கல. பட் இந்த என்ன சொல்கிறது, பில்கிரிமோட ஹேர் சீரம்க்கு வந்து ரிவ்யூஸ் நல்லா இருந்தது. இது நான் வந்து நைக்கால வாங்கினேன். இதுவுமே நான் வாங்கி 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் யூஸ் பண்ண 1 மந்த் இல்ல 3-4 மாசம் ஆயிருக்கும். 1 மந்த் ஆகுது. அது வேற, அந்த இது வேற. இது வாங்கி 1 மந்த் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஹேர் டைப்ஸுக்குமே சூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஹேர் க்ரோத் ப்ரமோட் பண்ணும். அதே மாதிரி ஹேர் டென்சிட்டி பூஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 895 ருபீஸுங்க. இது 895 ருபீஸ். இது வந்து அவ்வளோண்டுக்கு 895யா? பயங்கர காஸ்ட்லியாக தான் இருக்குது. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5 ரூபா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா 900. ஏன்டா நீ வேற. 895 ருபீஸா? இது வந்து நான் என்ன சொல்கிறது, நைக்கால வாங்கியிருந்தேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இன்னிலேருந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் ஷுவர் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அழகான தோடு. அது ஜிமிக்கியால தோடா? ஜிமிக்கி கம்மல். இது பார்த்தீங்கன்னா நான் சென்னை போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன். இது வந்து நான் ஜெயச்சந்திரனில் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரியே இந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போடலாம். ரொம்ப நல்லா இருந்தது, அதனால வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 110 ருபீஸ். கீழே போட்டிருப்பேன். 110. அது மெட்டலான்னு? மெட்டல் இல்லை, லைட் வெயிட்டாக தான் இருக்கும். மெட்டல் மாதிரி தான் இருக்கும், பட் லைட் வெயிட் தான். அப்போ அது மெட்டல் கிடையாதா? இது வந்து 110. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஜிமிக்கு பெருசாக போடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபேஸ் மாஸ்க். ஃபேஷியல் மாஸ்க். ஆக்சுவலாக ஃபேஷியல் மாஸ்க் இல்லை, ஃபேஷியல் மாஸ்க். ஃபேஷியல் மாஸ்க். இன்னும் ஏதாவது என்ன இது பண்ணிகிட்டே இருப்பான். இது பார்த்தீங்கன்னா பப்பாயா ஃபேஸ் ஷீட் மாஸ்க். இது வந்து TNW ஓடுது. இதுவும் நான் நைக்கால வாங்கினேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து மினிசோ போயிருந்தேன், அப்போ வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீட்ரூட்டோட ஃபேஷியல் மாஸ்க். ஆக்சுவலாக அது லைட்டனிங் சூப்பர் ஃபுட் ஃபேஷியல் மாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா இருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. நீங்க போனப்போ வாங்கினீங்களே அதே சமயத்துல தான் நான் வந்து இதை வாங்கினேன். இது ஆமா அனிருத் பாத்தீங்கன்னா அன்னைக்கு மினிசோல வந்து இது வாங்கியிருந்தான். இந்த தலைகீழ வச்சிருக்கீங்க. தலைகீழ வச்சு இந்த மவுஸ் பேட் வாங்கினான். அங்கதான் நானே அது 100 தடவை யூஸ் பண்ணிருப்பேன் அந்த மவுஸ் பேட். இது நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. வாங்கி வச்சிடுறதே மறந்துடுறேன். அதுக்கப்புறம் தான் நான் அன்னைக்கு பார்த்தப்போ ஐயோ இது இருக்கே, யூஸே பண்ணலன்னு எடுத்திருக்கேன். பட் இது இன்னைக்கு நைட் போட்டுருவேன். ஏன்னு கேக்குறீங்களா, நாளைக்கு நாங்க வெளில போறோம். எங்கன்னா அனிருத் கூட நான் வந்து ஃபீல்ட் ட்ரிப்க்கு போறேன். வீடியோ எடுப்பீங்க தானே? என்ன ஏதுங்கிறத நான் கண்டிப்பா ஃபியூச்சர் vlogsல ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா என்னோட குட்டி பர்ச்சேஸ். அதுக்கப்புறம் நான் ஒரு கிராக்ஸ் வாங்கியிருந்தேன். இருங்க அது காட்டுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பிங்க் கலரில் ஒரு க்ராக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை. அதனால தான் நான் வந்து இந்த க்ராக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் வந்து எதில் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இதுவுமே வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஆனால் யூஸே பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். சில இதெல்லாம் அப்படி தான் நான் வாங்குவேன், வாங்கினதே மறந்துட்டு அப்படியே வச்சுருப்பேன். இது அம்மா இங்கே வந்திருந்தாங்கல்ல, அப்போ வீட்டுக்கு மட்டும் போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது நல்லாயிருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. இது இனிமேல் தான் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரியே பிங்க் கலர் செப்பல் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா அமைஞ்சா ஒரே கலர்லேயே அமையும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதுவும் பிங்க்கு. அதே மாதிரி நான் இப்போ ஒரு ஃப்ளாப் காமிச்சேன்ல அதுவும் பார்த்திங்கன்னா பிங்க்கு தான். இதெல்லாம் தான் என்னோட வந்து குட்டி பர்ச்சேஸ்.
நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பொங்கலுக்கு நெக்ஸ்ட் டே அந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா சில திங்ஸ்லாம் அப்படி தாங்க, இந்த ஃபேஸ் ஷீட் மார்க்ஸ் சொன்னேன்ல நான், அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டு யூஸே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். மறந்துடுவேன் வாங்கினேங்கிறதே. அப்புறம் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் கையில் மாட்டுறப்போ ஐயோ அதை வாங்கினோமே யூஸே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணுவேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.